வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. வங்கி கணக்கு வைத்துள்ள பொதுமக்களின் பேன் கார்டுகளை தவறாக பயன்படுத்தி மோசடிகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யவும், உங்களுடைய தரவுகளை பாதுகாக்கவும் தற்பொழுது QR கோடு இருக்கக்கூடிய பேன் கார்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக பேன் 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த QR கோடு இருக்கக்கூடிய பேன் கார்டை எப்படி பெறணும், யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பேன் கார்டு என்பது நமது நாட்டில் மிக முக்கியமான அரசு ஆவணமாக இருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பேன் 2.0 அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் நமது பேன் கார்டுகளில் QR கோடு இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டம் பேன் கார்டு மூலம் நாம் பெற இருக்கக்கூடிய சேவைகளை எளிதாக மாற்ற இருக்கிறது. பின்பு புதிய பேன் கார்டு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு QR கோடுடன் கூடிய புதிய பேன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே பேன் கார்டு வைத்திருக்கிறேன் என்பவர்கள் புதிய பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம். இணையதள பக்கத்திற்கு சென்று பேன் கார்டு ரீபிரிண்டிற்கு மட்டும் விண்ணப்பித்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ரீபிரிண்டிற்கு விண்ணப்பிக்க இணையதளத்திற்கு செல்லும் முன்பு சில விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருமான வரித்துறையானது புரோட்டீன் மற்றும் UTI ITSL அப்படிங்கிற 2 நிறுவனங்களுக்கு பேன் கார்டுகளை வழங்குவதற்கும் மற்றும் அப்டேட் செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இதில் நீங்கள் எந்த நிறுவனத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது சுலபமாக இருந்தாலும் உங்களுடைய பேன் கார்டை பார்த்தாலே அது சுலபமாகத்தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பேன் கார்டை திருப்பி பார்த்தாலே நீங்கள் எந்த நிறுவனத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இதை ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா புரோட்டீனில் விண்ணப்பிக்க வேண்டியவர்கள் www.onlineservices.nsdl.com அப்படிங்கிற இணையதளத்திற்கும், UTI ITSL விண்ணப்பிக்க வேண்டியவர்கள் www.pan.utiitsl.com அப்படிங்கிற இணையதளத்திற்கும் செல்ல வேண்டும். அடுத்து வரக்கூடிய பக்கத்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பேன் கார்டு, ஆதார், பிறந்த தேதி உள்ளிட்ட ஆகிய தகவல்களை கொடுத்து சப்மிட் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு திறக்கும் பக்கத்தில் வரும் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகு இமெயில், மொபைல் எண் அல்லது இரண்டிற்கும் எதில் OTP வர வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யணும். பின்னர் பேன் கார்டு வர வேண்டிய முகவரியையும் நீங்கள் டிக் செஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெனரேட் OTP கொடுத்தால் OTP அப்படிங்கிற நம்பர் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயிலுக்கோ வரும். அதை நீங்கள் கொடுக்கணும். அதற்கு பிறகு 50 ரூபாய் கட்டணத்தை நீங்க செலுத்தணும். அந்த கட்டணத்தை செலுத்திய பிறகு உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கிடைக்கும். அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் அதே இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்பு 15 முதல் 20 நாட்களில் புதிய பேன் கார்டானது உங்களுடைய வீட்டிற்கே வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல உங்களுடைய பேன் கார்டில் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி தவறாக பதிவாகியிருந்தால் முதலில் அதனை மாற்ற வேண்டும். அதற்கான வசதி அந்த இணையதளத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்பு முகவரி மாறி இருந்தாலும் கூட உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அந்த முகவரியையும் நீங்க அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் எண் கொடுத்து கைரேகையை வைத்தால் அதன் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் டிஜிட்டல் லாக் மூலம் ஆதாரை லாக் செய்ய முடியும். அதே வசதி பேன் கார்டிலும் கொண்டு வரப்படுகிறது. அதற்கு அச்சாரமாக QR கோடு வழங்கும் பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த புதுவிதமான QR கோடு இருக்கக்கூடிய பேன் கார்டுகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி நம்முடைய பேன் கார்டுகளை வேறு யாரும் தவறான வழிகளில் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த QR கோடு பேன் கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களே, இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.